ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விஜயின் கில்லி படத்தின் மறு வெளியீட்டிற்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இது தொடர்பாக இயக்குனர் தரணி உள்ளிட்ட படக்குழுவினர் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்ட பிரத்யேக தகவல்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் திரையரங்குகள் எல்லாம் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்களையும் போஸ்டுகளையும் போட்டு ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். படத்திற்கு இடையே வரும் ஒவ்வொரு பாடலின் போதும் ரசிகர்கள் ஆட்டமாடி ஆர்ப்பரிக்கிறார்கள். இவையெல்லாம் 20 வருடங்களுக்கு முன் ரிலீஸ் ஆன படத்திற்கு என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், விஜயின் கில்லி படத்தின் ரீரிலீஸ் தருணம் இது. தெலுங்கில் குணசேகர் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படத்தின் ரீமேக்காக உருவானது கில்லி திரைப்படம். தமிழில் தரணி இயக்க விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜின் நடிப்பில் 2004ஆம் ஆண்டு வெளியானது. 2 தசாப்தங்கள் கழித்து இப்படத்திற்கு கிடைத்திருக்கும் வரவேற்பினால் திக்குமுக்காடி போயிருக்கிறது கில்லி படக்குழு. இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த இயக்குனர் தரணி, கில்லியின் வெற்றிக்கு விஜயின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் முக்கிய காரணம் என கூறி நினைவுகளை பகிர்ந்தார். விஜயோட அழகே என்னன்னா, ஒன்ஸ் ஓகேனா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, செட்டில் ஒரு மாதிரி ஒரு டார்லிங் கிடையாது. ஸோ ஏன்னா அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு காமெடி பண்ணணும், தம்பிக்கு அந்த ஒரு ரஜினி மாதிரி நீங்கள் இதில் பண்ணணும், அதுதான் போய் சேரும். அதை நீங்கள் இது வரையும் பண்ணதில்லை. ஸோ இப்போ நீங்கள் அந்த தடாலடி இமேஜ் ஆல்ரெடி இருக்குது, இது ஒன்று ஆட் ஆனால் ஒரு புது டைமென்ஷன் வரும். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருக்குது உள்ள, அதுக்கு உண்டான ஆளாக இருந்தால் தான் அது நிலச்சி நிற்கும் அப்படின்ட்டு செட்டில் நம்ம எதை நடித்து காட்டாலும் அவர் ஏஐ மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதான் சொன்னேன் இல்லை அப்படின்னா டக்குன்னு உடனே வருவார் அவர். ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் அதை நடித்து காட்டும்போது அதான் சொல்கிறேன், அந்த பிலீவபிலிட்டி எனர்ஜி கிடச்சா அதோட ட்ரிப்பே வேறு மாதிரி. ஆண்டுகள் கடந்தாலும் கில்லி திரைப்படம் ரசிகர்களின் மனதில் உயிர்ப்புடன் இருப்பதைக் கண்டு ஆனந்தம் அடைந்ததாக கூறினார் தயாரிப்பாளர் AM ரத்னம். இப்போ நான் இந்த த்ரூ மீடியா முன்னே சொல்லணும்னா, மல்டிப்ளெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக என்னன்னா 70% அவங்க வேணும், 30% தான் கொடுக்குறேன்றாங்க. ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு படத்துக்கு புது படமாக இருந்தாலும் பழைய படம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. அப்போ வந்து அவங்க பில்டிங்கை பார்த்து ஒன்றும் வரல, கண்டென்ட்டை பார்த்து ஹீரோ பார்த்து தானே வராங்க. படம் ஹவுஸ்ஃபுல் ஆகலை, 50% ஆச்சுன்னா அப்போ நீங்கள் 70% எடுத்துக்கலாம், ஓகே, நியாயம்தான். இப்போ நான் எனக்கு தெலுங்கு குஷி பண்ணும்போது தான் 70% சண்டை போட்டால் 40% வரன்றாங்க. அப்போது மொத்தம் அவங்களுக்கு கேன்டீனில் இன்கம் இருக்குது, கலெக்ஷனில் போகுது, இவ்வளோ கண்டென்ட் பண்ணி பேருக்கு சைனாவில் படம் ரிலீஸ் பண்ணால் இத்தனை மில்லியன் பண்ணான்னு வரும். கடைசியில் பார்த்தா டேக்ஸு போய் 30% அந்த மாதிரி கியூபுக்காரும் பழைய படத்துக்கும் புது படமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ரீரிலீஸ் படம் என்பதால் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வசூலில் குறைந்த அளவே பங்கு கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு திரைப்படத்திற்கு பின்னணியில் 1000 நினைவுகள் ஒளிந்திருக்கும். அப்படி கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் ஒளிந்திருந்த நினைவுகளை மீண்டும் அசை போட வைத்திருக்கிறது கில்லி திரைப்படம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.